ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமாக நிறைய பேர் நல்லது செய்யணும்னு நினைப்பீங்க. ஆனால் நம்ம எப்போதுமே பே இட் ஃபார்வர்ட் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ யாராவது நம்மளுக்கு நல்லது செஞ்சால் அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும், ரைட்? ஆனால் நீங்கள் யாராவது உங்களுக்கு நல்லது செஞ்சுருக்காங்கன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா அதை நீங்கள் பாஸ் இட் ஃபார்வர்ட், அதாவது அடுத்தவங்களுக்கு நீங்கள் நல்லது செய்யுங்க. அந்த மாதிரி யோசிச்சு பாருங்கள். ஒவ்வொருத்தரும் மற்றவங்களுக்கு நல்லது செஞ்சுட்டே இருந்தாங்கன்னா இந்த உலகமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், இல்லைங்களா? அதே மாதிரி தான் என்னெல்லாம் நல்லது செய்யலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு அன்றாட வாழ்க்கையில் காலையிலேருந்து ராத்திரி மட்டுமே நிறைய விஷயங்கள் நம்ம மற்றவங்களுக்கு செஞ்சுட்டே போகலாம். ஒரு சின்ன உதாரணத்துக்கு, யாராவது நம்மளுக்கு ஒரு நல்லதாக ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம மற்றவங்களுக்கு வேற ஒருத்தவங்களுக்கு கூட ஒரு தாட்ஃபுல்லாக ஒரு கிஃப்ட் கொடுக்கலாம். மற்றவங்க செஞ்சால் தான் நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணணும்னு கிடையவே கிடையாது. நம்மளா கூட ஃபஸ்ட்டு பர்சனாக இருக்கலாம் நம்ம இந்த மாதிரி பண்ணுறதுக்கு. அதே மாதிரி ஒரு தேங்க்யூ, ஒரு ப்ளீஸ், ஒரு சாரி, ஒரு அப்ரிசியேஷன், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தட்டி கொடுக்கறது. ஸோ ஒரு ஹக்கு, ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு அணைப்பு, ஒரு பாண்டிங், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு லவ், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் அந்த மாதிரி ஒரு கைண்டாக, ஒரு லவ்விங்காக எல்லார்ட்டையும் இருந்தீங்க அப்படிங்கிறதுனா அவங்க அடுத்தவங்கள்ட்ட இருப்பாங்க. ஸோ மேபி அவங்களுக்கு ஒரு பேட் டேயாகவும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த சொன்ன வார்த்தையோ இல்லை நீங்கள் செஞ்ச ஒரு விஷயம்னாலேயோ அவங்க சந்தோஷமாக இருக்காங்கன்னா அவங்களோட நாளும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யோசிச்சு பாருங்கள், ஒவ்வொரு நாளும் அதே மாதிரி மாறிச்சுன்னா நம்மளோட லைஃபே மாறிடும். ட்ரை பண்ணி பாருங்கள்.